நாங்கள் இந்த பதிவில் விவசாயத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி அப்படின்ற பகுதியை பார்ப்போம். அதாவது கைத்தொழில் புரட்சின்ற பாடத்திட தொடர்ச்சி. கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்தில் விவசாயத்துறையிலையும் பாரிய வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இப்படி விவசாயத்துறையில் பாரிய வளர்ச்சி ஏற்பட காரணங்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் 4 காரணங்களையும் அதை விரிவாகவும் பார்ப்போம். ரைட். முதலாவது, பாரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்பட்டமை. 2வது, சுழற்சி முறை மற்றும் நிலமாற்று முறை பயிர்ச்செய்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. 3வது, விலங்கு வேளாண்மையில் தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தப்பட்டன. 4வது, புதிய விவசாய முறைகளும் நவீன உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டமை. இந்த காரணங்களால் தான் விவசாயத்துறையில் பாரிய வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ரைட். இப்போ நாங்கள் ஒன்றொன்றை பற்றி விரிவாக பார்ப்போம். பாரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்பட்டமை. இந்த பாரிய விவசாய பண்ணைகள் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதால் பல தொழிற்சாலைகள் உருவாச்சுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இப்படி தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதுனால கிராம மக்கள் நகர்ப்புறங்களை நோக்கி செல்ல தொடங்கினாங்க. ரைட். இதனால் கிராமத்தில் பெருமளவு விவசாய நிலங்கள் பயிர் செய்யப்படாமல் கைவிடப்பட்டுச்சு. அதோட கிராமப்புறங்களில் உள்ள சின்ன சின்ன நில உரிமையாளர்களும் அவங்களுடைய நிலங்களை கைவிட்டுட்டு வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க. இப்படி கைவிடப்பட்ட நிலங்கள் எல்லாத்தையும் செல்வம் படைத்த பிரபுக்கள் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நிலங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு பாரிய விவசாய பண்ணைகளாக மாற்றி அமைக்கிறாங்க. இது நில அடைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. எனவே பெரிய அளவில் விவசாயம் செய்யப்பட்டதுனால விவசாயத்துறையில் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ரைட். இப்போ அடுத்தது என்னது? சுழற்சி முறை மற்றும் நிலமாற்று முறை பயிர்ச்செய்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சுழற்சி முறை அல்லது நிலமாற்று முறை பயிர்ச்செய்கை அப்படின்னு சொன்னால் என்னண்டா, ஒரு நிலத்தில் ஒரே பயிரை மட்டுமே பயிரிடாமல் ஒவ்வொரு பருவத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றாற்போல வெவ்வேறு பயிர்களை மாற்றி மாற்றி வளர்க்கிற முறை தான் இந்த சுழற்சி முறை அல்லது நிலமாற்று முறை பயிர்ச்செய்கை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ரைட். இந்த முறை பயன்படுத்தப்பட்டதுனால மண்ணின் வளம் அதிகரித்ததோட பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை குறைத்து விளைச்சலை அதிகம் பெறுறதுக்கும் உதவியாக இருந்துச்சு. ரைட். அடுத்தது அதே மாதிரி தான் விலங்கு வேளாண்மையிலையும் தொழில்நுட்ப முறைகள் பல பயன்படுத்தப்பட்டுச்சு. இதனால் விலங்கு வளர்ப்பு எளிமையாக்கப்பட்டதோட அதிக உற்பத்தியும் கிடைச்சது. உதாரணமாக ரொபர்ட் பெக்வெல் என்றவர் செம்மறி ஆடு இனப்பெருக்கம் தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு. அடுத்தது விவசாயம் மற்றும் விலங்கு வளர்ப்பில் புதிய முறைகளும் உபகரணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு, அதாவது கைத்தொழில் புரட்சியின் பின்னர் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதால விவசாயத்துறையில் பாரிய வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ரைட். காடுகளை அழிப்பதற்கும் நிலத்தை பண்படுத்துவதற்கும் விதைகளை உற்பத்தி செய்கிறதுக்கும் விளைச்சலை அதிகரிப்பதற்கும் என பல கருவிகள் இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ரைட். இதனால் விவசாயம் மற்றும் விலங்கு வளர்ப்பில் அதிக அபிவிருத்தி ஏற்பட்டுச்சு. இப்படி விவசாயத்துறையில் ஏற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் என்னன்னு சொன்னால், ஜென் ரோட்டல் என்பவர் ஏற்பூட்டப்பட்ட குதிரைகள் மூலம் வரிசையாக பயிரிடும் முறையை கண்டுபிடிச்சாரு. அதே போல் ரொபர்ட் பெக்வெல் என்பவர் செம்மறி ஆடுகள் இனப்பெருக்கம் தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு. அதோட 1800ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் குவானோ உரம் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. ரைட். இது தான் விவசாயத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி. வேறு நாடுகளில் கைத்தொழில் புரட்சியின் பரவல் அப்படின்ற தலைப்பை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கிலாந்தில் ஆரம்பித்த கைத்தொழில் புரட்சி மிக குறுகிய காலத்திலேயே, அதாவது கொஞ்சம் காலத்திலேயே ஐரோப்பியா கண்டத்தின் ஏனைய நாடுகள்லையும் ஆசியா, அமெரிக்கா, ஆபிரிக்கா ஆகிய கண்டங்கள்லையும் பரவ தொடங்கிச்சு. 19ஆம் நூற்றாண்டில் வேறு நாடுகளுக்கு கைத்தொழில் புரட்சி பரவியதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது காரணம், உலகில் சனத்தொகை பெருக்கம் ஏற்பட்டதால் பொருட்களுக்கான கேள்வி, அதாவது பொருட்களுக்கான தேவை அதிகரித்தமை. 2வது, ஐரோப்பா கண்டத்தில் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி. அதாவது ஐரோப்பா கண்டத்துலுக்கே இதுவரை காலமும் போக்குவரத்தில் ஈடுபடுறதுக்கு பல சிரமங்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த கைத்தொழில் புரட்சியில் ஏற்பட்ட வளர்ச்சியால்
போக்குவரத்து துறையிலையும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. எனவே அதனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து மிகவும் லேசியாக இருந்துச்சு. அதோட நேரமும் மிச்சமாயிருந்துச்சு. அவங்களுக்கு டக்குன்னு போக வேண்டிய இடத்துக்கு அவங்க போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்தி குறுகிய காலத்துக்கு போக தொடங்கினாங்க. எனவே இதனாலையும் கைத்தொழில் புரட்சி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிச்சு. உதாரணமாக ஆஸ்திரியாவில் 30,000 மைல்கள் நீளமான பாதைகள் அமைக்கப்பட்டன. அதோட பெல்ஜியத்திலும் பாதைகள் துரித வளர்ச்சி அடைந்தன. அதோட ஐரோப்பிய நாடுகளில் புகையிரத பாதைகள் அமைக்கப்பட்டன. ரைட். இப்படி ஐரோப்பா கண்டத்துக்கு ஏற்பட்ட போக்குவரத்து வளர்ச்சியால் கைத்தொழில் புரட்சி வந்து துரிதமாக பரவிச்சு. ரைட். அடுத்தது வந்து பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகளில் நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டமை. ரைட். அடுத்தது வந்து 19ஆம் நூற்றாண்டாகும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளில் மூலப்பொருட்கள் மற்றும் சந்தை வசதிகள் இருக்கிற இடத்துல வந்து கைத்தொழில்களை ஆரம்பிக்க தொடங்குறாங்க. ரைட். அடுத்தது வந்து இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கைத்தொழில் புரட்சி வந்து இங்கிலாந்தில் ஆரம்பமாகி ஒவ்வொரு நாடாக பரவ தொடங்குது. ரைட். முதலாவது இங்கிலாந்தில் ஆரம்பமாயிடுச்சு. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டாகும் போது பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கு பரவுது. ரைட். அடுத்தது வந்து பெல்ஜியம் நாட்டின் ஒலேனியா மற்றும் ஜெர்மன் நாட்டின் ஷைலூஷியா பிரதேசங்களில் வந்து இரும்பு உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற இடமாக மாறுது. ரைட். அடுத்தது வந்து சுவிட்சர்லாந்து, ஜெர்மனியின் தென் பகுதி என்பன பருத்தி புடவை உற்பத்தியில் வந்து பிரபல்யம் அடைந்த இடங்களாக மாறுது. ரைட். இப்படி படிப்படியாக பெல்ஜியம், ஆஸ்திரியா, ஹங்கேரி, பிரஷ்யா ஆகிய ஐரோப்பிய நாடுகள்லையும் அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் ஜப்பான்லையும் கைத்தொழில் புரட்சி வந்து பரவிச்சு. அடுத்தது என்னென்னு சொன்னால், மேலேத்தைய முறைகளையும் மாதிரிகளையும் பின்பற்றி விஞ்ஞான தொழில்நுட்ப துறைகளில் அதிக வளர்ச்சி அடைந்த நாடாக, அதாவது அதிக வளர்ச்சி அடைந்த ஆசிய நாடாக ஜப்பான் மாறிச்சு. 20ஆம் நூற்றாண்டாவக்குள்ள சீனா, இந்தியா, இலங்கை முதலிய ஆசிய நாடுகளிலும் கைத்தொழில் புரட்சி வந்து பரவிச்சு. இது தான் வேறு நாடுகளில் கைத்தொழில் புரட்சியின் பரவல் அப்படின்ற தலைப்பின் கீழ் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது நாங்கள் வந்து கைத்தொழில் புரட்சியின் விளைவுகள் அப்படின்ற தலைப்பை பற்றி தான் பார்க்கணும்.